ப்ரைஸ் லார்ட். நீங்கள் தமிழில் பார்த்தே நீங்கள் தலைப்பு என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உண்மையிலே தேவனுடைய அந்த பாடு மரணத்தை குறித்தான காரியங்களை நம்ம தியானிச்சிட்ருக்கிறோம். ஸோ அதில் சேவல் அது எப்படி அந்த பாடு மரணங்கள் வரும்பொழுது அதை வச்சு நம்ம என்ன காரியங்களை வேதத்திலிருந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த சேவல் பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் முன்னாடியே அந்த சேவலை ஒரு அடையாளமாக பேதுருக்கு சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை பேதுருக்கு கொடுக்குறாரு. ஸோ பேதுரு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களுக்காக நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை நீங்கள் வாசிக்கணும்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:33 வாசிக்கலாம். அதுக்கு சொல்கிறாங்க, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். காவலாக இருந்தாலும் சாவில் இருந்தாலும் நான் பின்பற்றி வரேன்னு சொல்லி சொல்கிறத பார்க்க முடியுது. ஆனால் பாருங்கள், சூழ்நிலை வரும் பொழுது அவன் தான் சொன்ன காரியத்திலிருந்து அவன் பின்வாங்கி போகிறான். நம்மளோட வாழ்க்கையில் கூட யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நிறைய எச்சரிப்பின் காரியங்களை கொடுத்துருப்பார். இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வேத வாக்கியங்களை கொண்டு, போதகரை கொண்டு, நிறைய ஆவிக்குரிய பிரஸ்தவங்களை கொண்டு நிறைய காரியங்களை உணர்த்தியிருப்பார். ஆனால் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காம நம்ம வழி போகிற ஒரு சூழ்நிலைக்கு நேரம் நம்ம தள்ளப்பட்டிருப்போம். சூழ்நிலை நிமித்தம், தேவைகள் நிமித்தம், நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை நிமித்தம் தேவ வார்த்தையை விட்டு விலகுற ஒரு சூழ்நிலை இந்த பேதுருக்கு ஏற்பட்டதன் போல தேவன் சேவலை கொண்டு அந்த சத்தத்தை கொண்டு ஒரு எச்சரிப்பை கொடுத்தும் கூட பேதுரு பாருங்க, ஒரு முறை இல்லை, ஆண்டவர் சொல்ற மாதிரி அந்த அடுத்தடுத்த முறை அந்த சேவல் கூவும் பொழுது கூட அவன் அந்த காரியம் ஆண்டவர் சொன்னாருன்றத அவங்க ரியலைஸ் பண்ணலை. அப்போ பாருங்க, நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம எச்சரிப்பின் சத்தத்தை எப்படி எடுத்துக்கிறோன்றதை நம்ம ஆழமாக யோசித்து பார்ப்போம். பாருங்கள், அதுக்கப்புறம் பேதுரு ரியலைஸ் பண்ணி பார்த்து மனம் கசந்து அழறாங்க. பாருங்கள், அந்த சூழ்நிலை எவ்வளோ ஒரு 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 துக்கமான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். ஆனால் தேவன் அவரை விட்டுலைங்க. உயிர் தெழுந்து வந்ததுக்கப்புறம் தேவன் அவரை சந்திக்கிறார். மறுபடியும் அவர் வாழ்க்கை மாற்றப்படுது. அது கூட ஒரு சில காரியங்களை கேட்குறார். பேதுருவே என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லிட்டு அவர் அந்த சூழ்நிலையில் கேட்பார். உயிர் தெழுந்து வந்ததுக்கப்புறம் அவர் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுவேன். இந்த நாளில் கூட ஒருவேளை நீங்கள் தேவனுடைய சத்தத்தை விட்டு, எச்சரிப்பின் சத்தத்தை விட்டு நீங்கள் தூரம் போயிருக்கிறீங்களா? சேவலை போல நிறைய காரியங்களை கொண்டு தேவன் எச்சரித்து நீங்கள் தூரமாக போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு பேதுரை போல உண்மையாலுமே நீங்கள் மனம் கசந்து தேவனிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது தேவன் நிச்சயமாய் காரியங்களை மாற்றுவார். அவர் நம்மளை மறவாத தேவன், நிச்சயமாய் நினைவில் வைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல மிஸ் பண்ணீங்களோ, எந்த இடத்துல தேவன் சத்தத்தை, எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்காம போனீங்களோ, அந்த சத்தத்துக்கு மறுபடியும் அங்கே வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் மறந்தாலும் மறவாத இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். மறந்து போன நிலையிலிருந்து இன்னைக்கு நீங்கள் தேவன்கிட்ட ஒப்புரவாகுங்க. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். மறவாத தேவன் மறவாமல் உங்களை நினைத்து ஆசீர்வதிப்பார்.